பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு ஒரு இண்டிவிஜுவல் வீடு தான் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது 2 பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு. அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவடியில் கோவில் பதகைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆவடிக்கும் வேல்டெக்கும் இடையில இந்த லொக்கேஷன் வரும். ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துருக்கோம். சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய வேப்ப மரம் முன்னாடி வச்சுருக்காங்க நிழலுக்கு. ஸோ கார் பார்க்கிங்கு ஒரு பெரிய கேட்டும் ஒரு சின்ன கேட்டும் போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தம் லேண்டும் அப்ரூவ்டு பில்டிங்கும் அப்ரூவ்டு இருக்கனால நம்ம 80% வரைக்கும் நம்ம லோன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது லேண்டு வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பில்டப் வந்து 850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் வருது. ரோடு வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. சைடில் சுற்றி இடம் விட்டுருக்காங்க. இது கார் பார்க்கிங்கு நல்லா பெருசாக நல்லா ஹைட் ஏற்றி விட்ருக்காங்க. அழகாக கார் பார்க்கிங் விடலாம். சைடுலேயும் வந்து உங்களுக்கு கேப் விட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 அடிக்கிட்ட விட்ருக்காங்க. ஒரு ஆள் தாராளமாக நடந்து போகலாம். இந்த ஸ்டார் கேஸும் மேலே வெளியே தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே நீங்கள் கட்டினா கூட நீங்கள் மேலே கட்டிக்கலாம். EB லைன் 3 ஃபேஸ் லைன் இருக்குது. ஃப்ரண்ட் டோரில் வந்து உங்களுக்கு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸுக்கு. கதவு வந்து டீக் வுட்டில் தான் இருக்குது. அடுத்து ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால், நல்ல 2 ஜன்னல் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்டப் வந்து ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்டாக போட்டிருக்காங்க. ஆனால் நல்ல ஸ்பேசிஸாக நல்லா பெருசாக இருந்துச்சு. இது ஒரு பெட்ரூம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதுவும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி பில்டிங் நல்லா தெளிவாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம கட்டுறது இதெல்லாம் கண்டிப்பாக மணலில் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ கட்டுறது எல்லாமே கொஞ்சம் எம்சென்ட்டுங்கிறதுல கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் குவாலிட்டி வைஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. ஸோ பில்டிங்கும் வந்து ரோட்லேருந்து நல்ல ஒரு 3-4 அடி ஹைட் எடுத்து தான் கட்டியிருக்கிறாங்க. வாஸ்துப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம கிச்சன் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் போட்டிருக்கிறாங்க. ஈஸ்ட் அண்ட் சவுத் ஃபேஸிங்கில். ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு சென்ட் தாமஸ் ஸ்கூல், வேல்டெக் ஸ்கூல், நசரத் CBC அண்டு காலேஜ் எல்லாமே இருக்குது. இந்த ஏரியாவில் தண்ணிலாம் நல்லாயிருக்கும். ஒரு 50 அடியிலையும் வந்து உங்களுக்கு தண்ணி நல்ல வாட்டர் கிடைக்கும். இது வெளியே வந்து ஒரு காமனில் ஒரு டாய்லெட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே லேண்டோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட்லி 3000லேருந்து ஒரு 3200 வரைக்கும் போயிட்டுருக்கு அந்த ஏரியாலலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ரேட்டெல்லாம் நல்ல ஒரு இது தான். ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி வைஸ் வந்து பில்டிங் வைஸும் தெளிவாக கட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம இதில் வந்து பெரிய லெவலில் எதுவுமே சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இன்கேஸ் வேணும்னா இன்டீரியர் மட்டும் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணால் கூட பண்ணிக்கலாம். மிச்சப்படி வந்து நமக்கு பில்டிங்கில் நம்ம வந்து எதுவும் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 70 lakhs, 70 லட்சம் சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் இது எடுக்கலாம், சூட்டபுளாக இருக்கும். இதில் வந்து லேண்டும் அப்ரூவ்டு பில்டிங்கும் அப்ரூவ்டு இருக்கனால நம்ம ஈஸியாக லோன் இருக்கும். கண்டிப்பாக டாக்குமெண்ட் வைஸும் கண்டிப்பாக க்ளீனாக இருக்கும். நம்ம செக் பண்ணி கூட எடுத்துக்கிடலாம். இந்த ராடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 16 mm இருக்கும். நல்ல பெரிய ராடு தான் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பில்லர் வச்சு தான் கட்டியிருக்காங்க. இடையில பில்லர் இருக்குது. ஸோ நமக்கு வேணும் ஃப்யூச்சரில் கட்டினா கூட நம்ம மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் தான் வந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. ஏரியாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணி நல்லாயிருக்கு, ஸ்கூல் காலேஜஸ். அடுத்து இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 5 to 8 minutes ட்ரைவ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆவடி நம்ம பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிக்கலாம். பஸ் ஆக்சஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes ஒன்ஸ் வந்து நம்ம ஆவடி டு வேல்டெக்கு, கீழ்கொண்டேன், மேல்கொண்டேன், ரெண்டல்ஸுக்கெலாம் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை, டேக் கேர்.